ஒரு கார் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு ஓட்டுநர் தேவை, ஒரு பைக் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு ஓட்டுநர் தேவை, ஒரு ஃப்ளைட் ஓட்டினா கூட அதுக்கு ஒரு ஓட்டுநர் தேவை. இந்த மாதிரி ஒரு வாகனங்களை இயக்கணும்னா அதுக்கு ஒரு ஓட்டுநர் இருந்தால் தான் அதை கட்டுப்படுத்தி அது சரியான முறையில் நேர்த்தியாக அந்த பயணம் முடியும். அந்த அடிப்படையில் மனித வாழ்க்கையில் நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஓட்டுநர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறாங்க. நாம் தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு உடல் அப்படிங்கிற விஷயமே ஒரு ஆடை மாதிரி தான். இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு காருடைய மேலில் இருக்கிற அந்த பார்ட் மாதிரி தான். ஸோ உடலை கடந்து மனமும் இருக்கிறது, அந்த மனதை கடந்து ஆன்மா இருக்கிறது. ஸோ எப்படி வாகனங்களுக்கு ஓட்டுநர் இருக்கிறாரோ அதுபோல் நம்மளுடைய ஆன்மா தான் நம்மை ஓட்டி கொண்டு இருக்கிற ஒரு ஓட்டுநராக இருக்கிறாரு. அந்த ஆன்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்றாலே நிறைய பேர் நீங்கள் தப்பாக எதிர்மறையான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி கிடையாது. நமக்குள் உள்தன்மையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல் மிகுந்த உயிர் சக்தி தான் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம உயிரை கொண்டு நாம் இயக்கும் பொழுது அந்த உயிரானது, உடலானது, மனமானது இயக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படை தத்துவம், அந்த ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் போய் சேரணும். பலதரப்பட்ட சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் இதை பற்றி மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க பாடல்களில். அவங்க வாழ்ந்த காலங்களையும் அதை உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிற நிலையில் இதை உலகத்திற்கு நம்ம கொண்டு போகணுன்னு அகோரா ஃபவுண்டேஷன் இதை எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற உள்தன்மையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டுநர், உங்களை இயக்கி கொண்டு இருக்கிற அந்த நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய சிக்னலையும், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாக பார்த்து உங்களுடைய வாகனத்தை இயக்கி உங்களுடைய வேலைக்காகவோ குடும்பத்திற்காகவோ நீங்கள் பயணம் செய்து சரியானபடி போய் சேருவது போல் உங்கள் வாழ்க்கையும், இந்த மனித வாழ்க்கையும் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் சரியானபடி உங்களை கொண்டு போய் சரியான இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கணும். அது வரைக்கும் உங்களை பத்திரமாக பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான 16 செல்வங்களையும், உங்களுடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் ஆன்மாவிற்கு இருக்கிறது. அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை தன்னை உணரணும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை நம்ம உலகத்திற்கு அகோரா ஃபவுண்டேஷன் மூலியமாக ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த ஆன்மீக வகுப்பு ஒரு நாள் வகுப்பாக நாங்கள் எடுக்கிறோம். அதில் அதுக்கான வழிகள், முறைகள் என்னங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ஓட்டுநரை நீங்கள் பராமரித்தா மட்டும்தான் அது உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் சரியானபடி பராமரித்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இந்த உண்மை தெரியாமல் பல மக்களும் ஆன்மீகத்தில் பயணிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர தெளிவாக தனக்குள் இருக்கும் உயர்ந்த கட்ட அந்த சக்தியை உணராமல் தாழ்வு மனப்பான்மையோடு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்மீகம்னா என்னென்னுங்கிற அடிப்படையை புரிய ஆரம்பிக்கும். ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை உணர்வதற்கான முயற்சி தான், ஒரு படி தான் ஆன்மீகம். ஸோ அதை தான் பல வழிகளில், பல மதங்களில் பல விதமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம உணர்ந்து தெளிந்து நாமளும் ஒரு 5-6 வருடங்கள் இதில் பயணித்து தெளிந்து முறையாக குருமார்களுடைய தீட்சை பெற்று சித்தர்கள் வழிகாட்டுதலின்படி இதை நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த முறையை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஆன்மீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் நடத்தப்படுகிற சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே நீங்கள் பிடிச்சி அதை பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்கள் நமக்கு ஞானம் இறைவன் இது வழியாக ஏதோ ஒரு யாரோ மூலியமாகவோ குருமார்கள் மூலியமாகவோ உங்களுக்கு சொல்லுவார். அதை சொல்லும்போதே நீங்கள் அதை பிடிச்சிக்குங்க. நீங்கள் அதை கடந்து போகும்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் பல நாட்கள் பல சிக்கல்கள் உங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு தெளிவாக ரொம்ப சிம்பிளாகவே நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் ஒரு நாள் வகுப்பாக கொடுக்குறோம். இறைவனோட அருளால் இந்த ஆன்மீக ஞானத்தை பெற்று நீங்களும் வாழ்க்கையில் உங்களுடைய ஓட்டுநரை தெரிஞ்சு கொண்டு உயர்ந்த கட்டத்தில் உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் அழகாக பத்திரமாக ஓட்டி செல்லணும், ஆரோக்கியமாக ஓட்டி செல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பல வெற்றிகள் அடையணும், இறைவனுடைய பிரியமான பிள்ளையாக நீங்கள் இருக்கணுங்கிறத நம்ம ஃபவுண்டேஷன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன். நன்றி. நல்லது.